பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 13:1-2 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஓரானே ஆகிய லூகியும் கார்பங்க தேசாதிபதியாக ஏரோது உடனே வளர்க்கப்பட்ட மனாயேனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகியும் போதகர்களாகியும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். தேவ அழைப்பை பெற்றவர்களை அப்போஸ்தலர் 13:1 அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையில் போதகர்கள், தீர்க்கதரிசிகள் இன்னும் சிலர் ஒன்று கூடி ஒரு மனதோடு உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது ஆவியானவர் பேசுகிறார். தெளிவாக 2 நபர்களின் பெயர்களை சொல்லி உங்களிலிருந்து பிரித்து எடுத்து நான் அழைத்த நிர்ணயித்த ஊழியத்திற்காக அவர்களை நியமியுங்கள் என்றார். அதேபோல் அவர்கள் பர்னபாவையும் பவுல் எண்ணப்பட்ட சவுலையும், இந்த அதிகாரத்தில் தான் அப்போஸ்தலர் 13:9 தான் ஆவியானவர் சவுலை பவுல் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். இந்த இருவரின் மேலும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்பினார்கள். தாமதிக்கவில்லை. இதோ அவர்களையும் இவர்களையும் கேட்டு செல்கிறோம் என்றிருக்கவில்லை. உடனே கீழ்ப்படிந்தார்கள். வசனம் 4 சொல்கிறது, இவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு என்றிருக்கிறது. இவர்கள் மற்ற போதகர்களால், தீர்க்கதரிசிகளால், பெற்றோர்களால், உறவினர்களால் அனுப்பப்பட்டார்கள் என்று இல்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் ஆவியானவர் அழைப்பு இருக்க வேண்டும். இயேசுவிடம் ஒரு சிலர் உம்மை பின்பற்றி வருகிறோம் என்றார்கள், வேண்டாம் என்றார். வேறு சிலரை இவரே அழைக்கிறார், வா என் பின்னால் என்று. வேண்டாம் என்று இயேசுவால் சொல்லப்பட்டவர் ரிஜெக்டட் பீஸ் அல்ல, தகுதியற்றவர்கள் என்பதும் அல்ல. அவர்கள் அழைப்பு வேறு, அவ்வளவுதான். இது ஒரு செய்தி. மேற்கண்ட வசனங்களில் இன்று நம்மோடு ஆவியானவர் இடைபடுவது, கர்த்தர் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். அவர் மௌனமாக இருப்பதில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார், நீ மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று. கர்த்தர் உணர்த்துகிறவர், தூண்டுகிறவர், நினைப்பூட்டுகிறவர், செயல்படுகிறவர் பலவிதங்களில். யோவான் 11:43 லாசருவை கல்லறையிலிருந்து வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். சாத்தானை அடக்கும் போது, அவனை வெளியேற்றும் போது கட்டளையால் தீர்க்கமாக உரத்த சத்தமாய் கட்டளை கொடுத்து வெளியேற்றினார். 1 ராஜாக்கள் 11:11-12 கர்த்தர் எலியாவுடன் மெல்லிய சத்தத்துடன் பேசினார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்று மெல்லிய சத்தம் உண்டாகிற்று. அப்போஸ்தலர் 9 பவுலோடு என்கவுண்டர் ஆகிறார் கர்த்தர். படித்து பாருங்கள். பவுலோடு இருந்தவர்களுக்கு வெளிச்சம் தெரிந்தது, சத்தம் கேட்கவில்லை. அதே சமயத்தில் கர்த்தர் பவுலோடு பேசிக்கொண்டிருந்தார். பவுலுக்கு மட்டும்தான் சத்தம் கேட்டது. இப்படியும் பேசுவார். மொத்தத்தில் கர்த்தர் பேசுகிறவர், பதில் கொடுக்கிறவர் எல்லாருக்கும். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2:11. கர்த்தர் பேசுவாரா? தனியாக நம்மிடத்தில் பேசுவாரா? என் பாஷை அவருக்கு தெரியுமா என்று சிலர் கேட்கின்றனர். இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பாஷைகளை உண்டாக்கினவர் அவர். அவர் அறியாத பாஷையில் ஒருவரும் பேச முடியாது. எப்போது பேசுவார்? அவர் தனது இஷ்டப்படி எப்போது வேண்டுமானாலும் பேசுவார். உறங்கிக் கொண்டிருந்த சாமுவேலை எழுப்பி பேசினார். 1 சாமுவேல் 3 படித்து பாருங்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸிடம் பேசினார். சூறைச்செடியின் கீழ் இருந்த இந்த ஜீவன் எனக்கு வேண்டாம், நான் சாக விரும்புகிறேன் என்று படுத்திருந்த எலியாவிடம் பேசினார். மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா கர்த்தரோடு பேசினான். மீன் கரையிலே யோனாவை கக்கினதும் கர்த்தர் யோனாவோடு பேசினார். சூழ்நிலையின் மூலமாக பேசுவார், தேவ வார்த்தைகளின் மூலமாக பேசுவார், அதை உறுதிப்படுத்தி காட்டுவார். சபை ஆராதனையில் ஏதோ ஒரு நிகழ்வு மூலம் பேசுவார். சபை ஆராதனை என்பது பாட்டு பாடி நின்று ஒர்ஷிப்பு கைதட்டி பாடுவது மட்டும்தான் அல்ல. ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு வரை அவர்கள் கூடுகிறார்கள் அல்லவா, ஆசீர்வாத செய்தி கூடுகிறார்கள் அல்லவா, அதுவரை இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஆராதனை தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வீட்டில் இருந்து புறப்படுகிறீர்களே சிந்தையோடு, அதுவும் ஆராதனை தான். பெரும்பாலும் உபவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இடைபடுகிறார். சபையில் ஒரே செய்தி தான் எல்லாருக்கும். ஆயிலும் கர்த்தர் 2000 பேருக்கு மேலாக கூடியிருந்தாலும் அந்த செய்தியில் மூலம் தனித்தனியாக பேசுவார். அவர்களது சந்தேகத்திற்கு, ஏக்கத்திற்கு, கேள்விக்கு பதில் தந்து பேசுவார். இப்போது கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறது செய்தியின் மூலமாக.
உபவாசித்து ஆராதனை செய்தல் என்பது கர்த்தரை கனப்படுத்துவது, அவரை மகிமைப்படுத்துவது, நம்மை நாமே தாழ்த்தி அவரிடம் வருவது. கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம், அவரையே பற்றி கொண்டோம், அவரையே மகிமைப்படுத்துகிறோம் என்பதை காட்டுதலாகும். சிலர் வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டால் இன்று நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டிருக்கிறேன் என்பார்கள். ஆனால் காலையிலிருந்து பல பேருடன் பல விஷயங்களை பற்றி பேசுவது, ஆஃபீஸ் வேலை செய்வது, வீட்டு வேலை செய்வது, இதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் உபவாசமல்ல, பட்டினி. இது அவரவர் சரீரத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். உபவாசம் என்பது சரீரத்தையும் மனதையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து அது சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் அதை அமைதிப்படுத்தி நீங்கள் அமைதிப்படுத்திவிட்டு ஒரு நேரமோ அல்லது 2 வேளையோ உணவை தவிர்த்து, அது தாழ்மைக்கு, அவ்வளவுதான். நீங்கள் ஆவியானவர் தேவனோடு இணைந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாடி சொல்லி சொல்லி துதித்தலாகும். தனிப்பட்ட ஜெபக்குருக்கள் அப்புறம் சொல்லலாம், தவறேதும் இல்லை. நம் சிந்தை ஒரே நோக்கத்தோடு அவரோடு இணைந்த நிலையில் அமெரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு நம்முடைய சிந்தை முழுவதும் ஏக்கமாக இருக்க வேண்டும். எந்தவித உலக தொடர்புகளை கொஞ்ச நேரம், ஒரு நாளோ அல்லது அரை நாளோ முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு தேவ சிந்தனையாகவே இருக்கும்போது தரிசனம், வார்த்தைகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. உபவாச நேரத்தில் பதில் கிடைக்காவிட்டாலும் உபவாசம் முடிந்த பின் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது கூட, நடந்து கொண்டிருக்கும் போது கூட பேசுவார். சில காரியங்கள் அவரிடம் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீர்கள். மனதிலே இதற்கு பதில் வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். உங்களது நினைவுகளை அறிந்த தேவன் உங்களோட பேசுவார். மனதையும் மாமிசத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே நாம் அவருக்கு செய்யும் மகிமையாகும். யாத்திராகும் 20:24 கர்த்தர் சொல்கிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன் என்பது தன்னுடைய சித்தம், உங்களை பற்றியதை சொல்லுவார், வருங்காரியத்தை சொல்லுவார், பிள்ளைகளை காரியத்தை சொல்லுவார், எல்லாவற்றையும் பேசுவார். தற்போது செய்து கொண்டிருக்க காரியங்களோடு ஆலோசனை சொல்லுவார். அவர் சொன்னால் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பேசுகிறவர், திசையை திருப்புகிறவர், ஆத்துமாவை உங்கள் பக்கம் திருப்புகிறவர், பட்சபாதம் இல்லாதவர் கண்டோம். எங்களோடு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நாளும் பேசுவீராக. இதுவே வழி என்று சொல்லுவீராக, காட்டுவீராக, உணர்த்துவீராக. 3 காலங்களுக்கு நடக்கிறவர் நீர். வருங்காரியங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்கள் மீது ஒரு சித்தங்கள் திட்டங்கள் குறித்து பேசுவீராக. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிலையில் மனதையும் மாமிசத்தையும் ஒடிக்கும் பாதம் அமர விரும்புகிறோம். கிருபை தாரும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார். ஆமேன். ஹல்லேலூயா.